இது என்ன 19th செஞ்சுரியா? இப்ப போய் ரத்தம் வம்சம்னு பேசிட்டு இருக்கீங்க. இன்னுமாமா மனுஷங்க பிரிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா? உங்க யாருக்குமே புரியலையா? வெஸ்ட்ல தான் கலரையும் ரேசியும் வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்கேயும் வந்து கேஸ்ட வச்சு பேசிட்டு இருக்கீங்க. மனுஷனா பார்க்கணும்னு உங்க யாருக்கும் சொல்லி தரலையா? அப்படி போடு. மாப்பிள்ளை இப்பதான் கரெக்டா பேசுறான். ஆமாப்பா. ஏதோ சின்ன வயசுல தான் பவிய ஹர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இத்தனை வருஷத்துல இதெல்லாம் மாறி இருப்பீங்கன்னு நினைச்சா இன்னும் அப்படியே இருக்கீங்களேம்மா. ஏன் அத்தை, எங்க அம்மாவும் அப்பாவும் தான் பெருசா படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்க தான் வில்லேஜ் மைண்ட் செட்ல பேசுறாங்க. நீங்க காலேஜுக்கு போய் படிச்சவங்க தானே, உங்களுக்கும் அது தப்பா தெரியல? ஏய், முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பேசாத. இதெல்லாம் நாங்க உனக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீ ஆபீஸ் போனப்ப இவ உன்னை மதிக்காம தானே நடந்துக்கிட்டா. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே அதனால தானே. அவ பேசுனதை கேட்டு மனசு உடைஞ்சி இவ்வளவு நேரம் ரூம்குள்ள இருந்தல்ல, அப்புறம் எப்படிடா எங்களால சும்மா இருக்க முடியும்? அப்ப இவ்வளவு நாளா சீப்பா நடத்துறதுக்கு ரீசன் நான் சொல்றீங்களா? சூப்பரா இருக்குப்பா. நான் சொன்னா இப்ப அவ பேசுனது கேட்டு ஹர்ட் ஆனன்னு. அதனால தானே மாம்ஸ் நீ எதுவும் பேசாம அமைதியாவே இருந்த. நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் பவி சொல்லி ஹர்ட் ஆகி இல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. நான் ரூம்குள்ள உட்காந்து தனியா யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு எல்லாமே புரிய வந்தது. பவி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சரின்னு. யங்ஸ்டர்ஸ் தான் ஃபயரா இருப்பாங்க, ஏஜ்டு பீப்புள்லாம் யூஸ்லெஸ்னு நான் ஆர்கியூ பண்ணேன். ஆனா அப்புறம் தான் புரிஞ்சது, பில்கேட்ஸ்ல இருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஏஜ்டு பீப்புள் தான் பிசினஸ்ல ஃபயரா இருந்திருக்காங்க. ஏன் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே உதாரணமா பாட்டி இருக்காங்களே, அவங்க தானே இத்தனை நாளா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க வயசானவங்கிறதுக்காக அவங்கள யூஸ்லெஸ்னு சொல்ல முடியுமா? இது எதுவுமே புரியாம நான் பவி கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அத நினைக்கிறப்பதான் நான் எவ்வளவு ஃபூலா இருந்திருக்கேன்னு தெரியுது. நான் யூனிவர்சிட்டியில படிச்சு புரிஞ்சுக்காத விஷயத்த பவி ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு கான்வர்சேஷன்ல புரிய வச்சுட்டா. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஐ எம் வெரி சாரி பவி. நீ சொன்னதை பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்காம உன்கிட்ட ஆர்கியூ பண்ணது தப்புதான். சாச்சா, என்ன அர்ஜுன் நீ எதுக்கு போய் சாரி எல்லாம்? ஐ வாஸ் ராங். தப்பு செய்யறதை விட பெரிய தப்பு அந்த தப்புக்காக சாரி கேட்காம இருக்கிறது தான். ஐ எம் ரியலி சாரி.